அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்காகாது. அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது. குறித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. உளறித் திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது. காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை. ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அழகாயிருக்கும் காஞ்சிரை பழங்கள் சந்தையில் விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ ஒதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது. பழிப்பதனாலே தெளிவுள்ள மனசு பாழ்பட்டு போகாது. பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது. காற்றை கையில் பிடித்தவன் இல்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவன் இல்லை. ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ அண்ணே 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 பாத்து 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 கோபால், நம்பரே காணுமே. நீ 3ஆம் கிளாஸ்ல பாக்காத, 1ஆம் கிளாஸ்ல பாரு. 1ஆம் கிளாஸ் பாத்துல பாரு. நீ குளிச்சுட்டு வா, இந்த விஷயம் அப்பாக்கு அம்மா ஓடு ஓடு ஓடு. அப்பா அப்பா என்ன ஆசீர்வாதிக்கப்பா, சிரஞ்சீவியா இருக்கும். அம்மா மகராஜனா, இது ராஜு. பரீட்சையில நீ பாஸ் ஆகணும், நான் வேண்டிக்காத நாளே கிடையாது. சாதாரண பாஸ் இல்லம்மா, முதல் கிளாஸ் பாஸ், 1ஆம் கிளாஸ். என்னடா நீ பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரேடியா குதிக்கிறீங்க? என்னப்பா இது, நான் பாஸ் பண்ணா என்ன, அண்ணன் பாஸ் பண்ணா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். 3 வாய 5ஆவது கிளாஸோட படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு காக்கா குருவி சுட ஆரம்பிச்சு இப்ப புலியில வந்து நிக்கிறேன். உனக்கு படிப்புக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நானும் பாஸ் பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஆனை குதிரை வீடு வாசல் தோட்டம் துறவு நிலப்பலம் யாரு கவனிக்கிறது? இப்ப நம்ம குடும்பத்துல அண்ணனை தவிர யாராவது எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்களா? நம்மளே எடுத்துக்கங்களேன். போதண்டா, எனக்கு வந்து மகனா பிறந்தி. தம்பி ஒண்ணும் சொல்லாதீங்க. அவன் பேச்சை விடப்பா, நீ எம்ஏ பாஸ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எங்க அண்ணன் இல்லையே நினைச்சாத்தான் ரொம்ப வருத்தம். ஆமாம், எனக்கு கூட அப்படித்தான். பிறந்த அறையிலேயே தாயை பிரிஞ்ச நீ 3 வயசு பையனா இருக்கும்போது உங்க அப்பா என் கையில உன்னை ஒப்படைச்சு, மங்களம் இனிமே இவனும் உன் மகன் தான் சொல்லி கண்ணை மூடிட்டாங்க.
அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் உன்னை என் மூத்த மகனாத்தான் நினைச்சிருக்கேன். அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து உங்க 2 பேரையும் தான் நான் அப்பா அம்மாவா கருதிருக்கேன். நீங்க சொல்லித்தான் அந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பெத்த தாய் தந்தைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எப்படியோ உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அண்ணனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி. அப்ப கணக்குப்படி எல்லாம் ஒழுங்கா தான் நடந்திருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன இன்னும் ரொம்ப பேரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஒன்னாவே வளர்ந்த ராஜுவுக்கும் கோபாலுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் செய்திடும். எங்கப்பா கணேசா, நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பஞ்சாங்க எழுதும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை தொடிக்க பூவை வைக்க பட்டைய போட? அது கேமரான்னு என்னமோ சொல்லுவ சொல்றியடா. அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்ப கமிஷன் விளாசன்னே வச்சிருக்கலாம். ஐயே, கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அவதான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய், பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்குமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, என் அதர்ம பத்தினி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாசமா கட்டியா? நோண்டி பக்கிட்டு ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டிக்கல மறுபடியும் நான் குளிக்கணுமே. நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமனத்தை ஆசாமியான உங்க கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்டா பாவம் சொல்லி 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். விபூதி ஏதடா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷக்காலத்திலே நடத்திட்டுனேன். எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை நடக்கணும். நான் பார்க்க கூடாது போல் இருக்கு. ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்ட. என்னடா அது? நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்க தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டேங்குது. ஐயோ, கர்மம் கர்மம், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. என் ஆச்சாரம் என்ன ஆகிறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சு போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். செய்வேன், நான் செய்வேன். பார்வதி பரே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாரு. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுறீங்களா? என்னடா இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏம்மா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது ஏன் கேக்குற? இவளை இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. போய் வேலை பார்க்க. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடு. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டோன்னு போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோட கூட்டி சொன்னாங்க. ஆமாங்க. நீ போன வர்றேன் பிள்ளையார் அடுத்த வீட்டுல பாருங்க பார். இங்க கார் பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குற பார். வர்றேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி
கல்யாணம் வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு, என் அப்பா விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தையில இருந்து பொறிகடலை வரைக்கும் பூஜை பண்ணி அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. அவங்களையும் கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய் ஆச்சுமா. சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய் ஆச்சு. தம்பி, இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல? உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுங்க. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. ஏய்யா காப்பி போட்டில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணுமில்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம், கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோதர் ரங்கத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. படிப்பு பிஏ, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம், 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தகப்பம் கிடையாது, தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவுபோதரோட படிச்ச பொண்ண ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் பொருத்தமா இருக்கும். நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது, பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. சின்ன தம்பி என்ன சொல்லுது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்க்க வைக்கப்படுது. ஏங்க, எனக்கு இன்னொரு யோசனை பிறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களும் இங்க கூட்டியாந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன ஏது? எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குறதுன்னு சொல்றாங்க. இது என்ன செய்யுது? ஏங்க இப்படி செஞ்சுட்டாயந்தா? அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணை அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிக்கிறேன். நாங்கெல்லாம் புறப்பட்டு வர்றோம்னு 100 ரூபாய் செலவழிச்சு, விநாயகா உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போகலடா. 200 ரூபாய். ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தந்தி அடிக்க போறேன்னு சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா?